தரவு குளத்தில் வந்து சுமாராக ஒரு 250 விசைப்படகு இருக்குது. எல்லாமே வந்து பருவலை விசைப்படகு. கடலுக்கும் மீனவர்களுக்கும் எந்த விதமான சேதாரத்தையும் உண்டு பண்ணாத ஒரு பருவலை விசைப்படகு. இது வந்து அரசினரால் மானியம் வழங்கப்பட்டு அந்த மானியம் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிற தரவு குளத்தில் வந்து விசைப்படகுகள் வந்து தொழிலுக்கு கிளம்பிச்சு. அதில் வந்து ஒரு 40-50 போட்டு தொழிலுக்கு போனதில் கடந்த 20ஆம் தேதி ஒரு விசைப்படகும், 23ஆம் தேதி ஒரு விசைப்படகும், அதாவது அதில் 20ஆம் தேதி போனதில் ஒரு 10 பேரும், 23ஆம் தேதி போனதில் 12 பேருமா தொழிலுக்கு போனாங்க. தொழிலுக்கு போனதில் நேற்றைய தினம் மதியம் வந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது என்ன காரணமே இல்லாமல், எதுவுமே காரணம் இல்லாமல், அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போன எங்கள் விசைப்படகை வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகவோ அல்லது நீங்கள் தவறுதலாக வந்து இந்த மீனை பிடிக்கக்கூடாத மீனை பிடிச்சதாகவோ இல்லை எங்கள் மீன்களுக்கு இடையூறு பண்ணதாகவோ எதுவுமே சொல்லாமல் அவங்க வந்து உங்களை வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. கடந்த 25ஆம் தேதி எங்கள் தருகுளம் மீனவ கிராமத்துலேருந்து ஒரு 2 படகுகளில் ஒரு படகுல ஒரு 12 பேர், இன்னொரு படகுல ஒரு 10 பேர், மொத்தம் 22 பேர் வந்து மீன்பிடிக்க போனாங்க. ஒருத்தர் வந்து பேர் வந்து அந்தோணி மகாராஜா, இன்னொருத்தர் பேர் அந்தோணி தேன்டெனிலா. இந்த 2 உரிமையாளர்கள் இவங்க போட்டில் மீன்பிடிக்க போனாங்க. மீன் பிடிச்சி இப்போ தருவலத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு சாதாரண வலை அதை வச்சு தான் மீன் பிடிக்கிற சாதாரண பாமர மக்கள். இது வந்து இழுவு போட்ட மற்ற அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வச்சு தான் இந்த வலிஞ்சு போகிற அந்த வலைகள் தான். அதில் வந்து எந்த ஒரு இயற்கைக்கோ கடல் மீன்களுக்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு இயற்கையாகவே மீன் பிடிக்கிற ஒரு நல்ல ஒரு பாமர மக்கள். இப்போ வந்து கடற்படை பிடிச்சு போயிருக்கிறாங்க. நாங்கள் விரும்புகிறது பத்திரமா அந்த படகுகளையும் அந்த மீனவ மக்களை அந்த 22 மீனவர்களையும் திரும்ப அனுப்ப கோரி நாங்கள் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர், எஸ்பி அதை பிறகு ஒரு சில பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எங்கள் மக்களுக்கு ஒரு துணையாக இருந்து கண்டிப்பாக அதை மீட்டு தருவாங்க நம்பிக்கையோட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களது ஊர் தரவுகளத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகுகள் 21ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் கடலுக்கு சென்றனர், தொழிலுக்கு சென்றனர். தொழிலுக்கு செல்லும்போது கடல் நீரோட்டம் காரணமாக போட்டு வந்து எந்த ஒரு திசையிலையும் நகரக்கூடும். அவ்வாறு நகர்ந்து போனதில் இலங்கை எல்லைக்குள்ளே வந்ததாக இலங்கை கடற்படையினர் 2 படகுகளையும் கைது செய்துள்ளனர். அந்த 2 போட்டில் 22 மீனவர்களையும் 2 படகையும் மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.